தமிழ் நாம் வணங்கும் தமிழ் பல தலைமுறை கண்ட தமிழ். தமிழ் 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 நம்மை வாழ்த்தும் தமிழ் அது வான் புகழ் கொண்ட தமிழ். தமிழ் 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 நம் பேச்சிலும் மூச்சிலும் இருவிழி வீச்சிலும் ஆட்சி நடத்தும் தமிழ். நம் பேச்சிலும் மூச்சிலும் இருவிழி வீச்சிலும் ஆட்சி நடத்தும் தமிழ். புவி முழுவதும் ஆண்டிட முதல் மொழியாகி முத்தமிழான தமிழ். முதல் மொழியான தமிழ். 4 எழுத்து படிக்காத ஒரு மூடனை நாயினும் கீழான ஒரு கசடனை நாட்டில் என்று தலை நிமிர்த்தி நல்லோர் சபையில் தினம் ஏற்றி கவிஞன் என்றொரு பெயர் சூட்டி கலைமாமணி வரை கைகாட்டி வாரி வாரி தமிழ் ஊட்டி வளர்த்த தமிழ்த்தாய் பதம் போற்றி தொடங்குகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு நண்பர்களே, சக பேச்சாளர்களே, உங்கள் அத்துணை பேரையும் ஒட்டுமொத்தமாக தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அற்புதமான நிகழ்வு, அதுவும் கடல் சார்ந்த இந்த தூத்துக்குடி இளமூரியா கண்டம் என்று உங்கள் ஊருக்கு முன்புதான் முதல் தமிழ்ச்சங்கமே இருந்ததாக தொல்லியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் வென்று தென் திசையை ஆண்ட தென்னவன் வாழி என்று இந்த தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் ஒரு இளமூரியா கண்டம் இருந்ததாகவும் அங்கே 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை என்ற நகர் இருந்ததாகவும் அங்குதான் தலைச்சங்கம் தோன்றியதாகவும் ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. இப்போ நான் காரில் வரக்குள்ள மாஷா அல்லா என்ற ஒரு வண்டியில் வந்த அதை ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த வாகன ஓட்டி அவரிடம் கேட்கின்றார், ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளருமா என்று கேட்டவர் அவரே பதிலை சொல்கின்றார். அது உங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணை நீங்கள் ஊட்டி வளர்ந்தீங்கன்னா உங்களால் பிறப்ப கெடுக்கக்கூடிய அந்த பிள்ளை வளரும் என்ற ஒரு உறுதியான செய்தியை ஒரு வாகன ஊட்டி சொல்கிறார் என்றால் இந்த மண்ணுக்கு எப்படி தமிழ் பற்று இருக்கிறது, எவ்வளவு உயர்ந்தது இந்த மண் என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடாக இருக்கு. ஆக இந்த தூத்துக்குடியில் பேசக்குள்ளதான் எனக்கு ஒரு அச்சம் வந்துச்சு. யாரை நம்பி பேசுனது? ஒன்று அருவாளில் பேசுவீங்க, இல்லாட்டினா அறிவாள் பேசுவீங்க. ரெண்டுக்கு ரெடியான அண்ணாச்சிகள் நீங்கள். இருந்தாலும் இந்த மண்ணின் பாசம் இருக்கு இல்லையா, இந்த அன்பு உழைக்கணுமில்ல. நான் நிறைய அந்த மளிகை கடைக்காரங்கள்ட்ட கேட்பேன், சார் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டீங்களாமா? இப்போ தான் சாப்பிட்டோம்மா. சாயங்காலம் 5 மணிக்கு அவன் சாப்பிடுவான், நைட்டு 1 மணிக்கு சாப்பிடுவான். அந்த உழைப்பு. இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய சாமி வெங்கடாஜலபதி தெரியும் இல்லையா? அவர் ஏன் பணக்காரராக இருக்காரு? அவர் இந்து மத சாமின்னு இல்லை, நைட்டு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி நின்றுக்கிட்டே இருக்காரு. காலைல 2:30 மணிக்கு ஏந்திரிச்சு வேலை செய்கிறாரு, எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. ஹார்டு ஒர்க்கு, அதனால நிறையா மீட்டர் வரும். அதனால் வெங்கடாஜலபதி கடுமையான உழைக்கிறார். அங்கே தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளது. அதனால் இப்போ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த பட்டிமன்றம் என்பது பாங்கறிந்து ஏற வேண்டும். நமக்கு இந்த ஒரு சிம்மாசனத்தை இயற்கை கொடுத்துருக்கா, நமக்குள்ளேருந்து எதையோ ஒன்று இந்த சமூகத்திற்கு சென்று அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் நான் இந்த மேடையில் உட்காந்துட்டேன், நான் தான் தலைமை பேச்சாளர்னு கர்வம் வந்தால் சர்வமும் நாசமாயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மக்கள் வாழ்த்துற வரைக்கும் தான் தலைவன், மக்கள் வாழ்த்துற வரைக்கும் தான் மந்திரி, மக்கள் வாழ்த்துற வரைக்கும் தான் தலைமை பேச்சாளர். மக்கள் என்னைக்கு வாழ்த்தையை குறைச்சானோ கீழே இறங்கிக்கிட்டே வரும். அதனால் நிறைய பேர் டிவியில் இன்டர்வியூ கொடுப்பான், 2 காலையும் தூக்கி மைக்கு மேலே போட்டுட்டு கொடுப்பான். என்ன செஞ்சிட்டான் அவன்? இந்த நாட்டை திருத்திட்டானா? சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டானா? காந்தியோட உப்பு சத்தியாகிறதுக்கு வந்தானா? இல்லை ஒரு ஆணவம், தான் வெற்றி பெற்றுட்டோன்னு. வெற்றி என்பது இயற்கை உன்னை அடையாளப்படுத்துகிறது. அந்த அடையாளத்தை நீ பதிவிடுமே இல்லாமல் அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்தால் ஒரு அழுக்கு உடையோடு இருக்கக்கூடிய ஒரு ஞானி கூட உன்னை அவமானப்படுத்தி விடுவான், தோற்கடித்திடுவான். அதனால் இந்த சபைங்கிறது காற்றில் நம்முடைய நற்செய்திகளை பதிவு செய்யக்கூடியது. அதுக்கு தான் இந்த மந்திரம் ஜபம் எல்லாம். சாமிக்கு போய் நீங்கள் தினம் தோத்திரம் பாடுறீங்களே சர்ச்சில், சாமி தூங்குறதா நீங்கள் நினச்சிட்டிங்களா? 1 மணி நேரம் தூங்கினா உங்களால்
வாழ்ந்துட முடியுமா? நாம் நன்றி சொல்கின்றோம். அதனால காற்றில் பதிவு செய்கின்ற அத்துணை வார்த்தைகளும் இயற்கை பாதுகாத்து வைத்திருக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு பரிசளிக்க போகிறது என்ற கவனத்தோடு தான் பேசணும். 10 பேர் இருக்கிற மேடை, 1,00,000 பேர் இருக்கிற மேடைன்னு தயவு செய்து அன்பு பேச்சாளர்களே, நாம் மற்றவர்களை சிரிக்க வைக்கலாம், தப்பு இல்லை. அது எப்படின்னா, ஒரு மூட்டை நெல் இருக்குன்னு வச்சுங்க, தொழிலாளிக்கு கூலியாக கொடுக்கக்குள்ள அந்த முதலாளி இந்த மூட்டையை 4 குலுக்குவான். குலுக்குனா அதுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? இன்னும் 2 மரக்கா அரிசி போடலாங்கிற நல்ல நோக்கத்தோடு குலுக்குவான். அப்படித்தான் சிரிப்பு இருக்க வேண்டும். சொரிஞ்சா எல்லாருக்கும் சிரிப்பு வரும், அது சிரிப்பு அல்ல. நீங்கள் சொன்ன சொல்லை நினைத்து நினைத்து உள்ளம் உருகி உயிரில் அதை பதிவு செய்து அவன் சிரிக்க வேண்டாம், அப்போ தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பட்டிமன்றம் நடக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா, சீதை கற்புடையவளா அல்லது கண்ணகி கற்புடையவளான்னு இவங்க பேச ஆரம்பித்து 2 பேருமே லைட்டாக தப்பு பண்ணியிருப்பாளாங்கிற ஐயா அளவுக்கு தங்களுடைய சைடை வலுப்படுத்துவதற்காக இவர்கள் பேசுகின்ற பேச்சு சபையினுடைய நாகரிகத்தை எல்லை மீறுவதாக இருக்கிறது. ஆகவே அற்புதமாக இந்த வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் பதிவு செய்கிறது என்னன்னா, எதிர்காலம் அடுத்த தலைமுறையை நாம் எப்படி வழி நடத்தி செல்கின்றோம் என்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நான் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேச்சாளர்களுடைய கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புது வருஷத்தில் நாச்சும், புதியதாக தோன்றுகின்ற அந்த தமிழ் வருஷத்தில் நாச்சும் பாங்கறிந்து சபையறிந்து நம்முடைய கடமையை உணர்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பேச்சாளர்கள் பேச வேண்டுங்கிறது நான் ஒரு ரசிகனாக, ஒரு தொண்டனாக, ஒரு தமிழ் நேயனாக, ஒரு தமிழுக்கு அடியவனாக நான் என்னுடைய வேண்டுகோளை இந்த மன்றத்தில் வைத்து, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இது பாதையில் போகிறதா, திசை மாறி செல்கிறதா? முதல்ல தமிழ் பண்பாடுனா என்ன, கலாச்சாரம்னா என்ன? ஆக உங்களை போன்று அதே கேள்வியோடும் எதிர்பார்ப்போடும் முதல்ல எனக்கு சொல்லுங்க ஐயா, ஏதோ மேடைக்கு வந்துட்டேன், தமிழ் பண்புனா என்னங்க ஐயா, கலாச்சாரம்னா என்னங்க ஐயா? முதல்ல இது தெரிஞ்சாலும் அது பாதையில் போகுதா போகாதா? தூத்துக்குடியில் என்னை இறக்கி விட்டுட்டு, சார் அப்படியே வந்து அந்த டிஏபிளுக்கு வந்துட்டு அப்படியே அந்த செக்கடிக்கு வந்துருங்க, அப்படியே அந்த அப்படின்னா நான் எங்கே நிற்பேன்? திசையாமல் தவிக்கக்கூடிய ஒரு குழந்தை போன்று உங்களை போன்றே மிகுந்த ஆவலோடும் பயபக்தியோடும் மரியாதையோடும் இருக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் பேசக்கூடாது, ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாயை கடவுள் கீழே வச்சு காதை மேலே வச்சான். ரொம்ப பேசினா கீழே போயிடுவேன், ரொம்ப கேட்டால் மேலே போயிடுவேன் அப்படின்னு காதை மேலே வச்சான், வாயை கீழே வச்சான். இருந்தாலும் 1/2 மணி நேரம் எங்களால் பேசாமல் இருந்தோம்னா நாங்கள் செத்து போயிடுவோம். இப்பொழுது முதலில் பேச வருகிறார், அதாவது புதுசாக எதையுமே யோசிக்கக்கூடியவங்க அந்த புதுக்கோட்டைக்காரவங்க. அதுலேயும் இந்த எஃப்எம்மில் இருந்தாங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பேசினா தான் எஃப்எம்மில் வேலை இருக்கும். அப்படி நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மணிகண்ட பிரபு. நாங்கள்லாம் மணிகண்டனாலே ஒரு டம்முன்னு ஒரு கும்பிடு போடுவோம். அவர்கள் திட்டமிட்டு போகிறது என்ற ஒரு அணியின் தலைமை ஏற்று பேச வருகிறார். அவரை வாழ்த்தி உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். தன்னை உருக்கி என்னை வளர்த்த என் அன்னை திருவடிக்கு என்னுடைய முதல் வணக்கம். வசந்த் தொலைக்காட்சியின் மூலமாக உலகெங்கும் இருக்கிற தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேருடைய பார்வையிலும் நான் பட்டாலும் மேலிருந்து தன் பார்வையை என் மீது செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மறைந்த என்னுடைய தந்தையாரின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை திருநாள் பட்டிமண்டபத்திலே உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை முதலிலே பதிவு செய்து, இந்த தமிழருடைய பண்பாடும் கலாச்சாரமும் நல்ல முறையிலே கட்டி காப்பாற்றப்படுகிறது, நல்ல பாதையிலே திட்டமிட்டுதான் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சபை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நடுவர் அவர்களே, இங்கே எந்த மத வேற்றுமை இல்லை, எந்த இன வேற்றுமை இல்லை, ஆண் பெண் பேதம் இல்லை, எல்லோரும் சரிசமமாக உட்கார்ந்து குடும்பத்தோடு ஒரு நிகழ்வை, அதுவும் தமிழ் திருநாள் நிகழ்வை ரசிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் காப்பாற்றப்படுவதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, எதுக்காக 2 பேருக்கும் சந்தேகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நாங்க என்ன சொல்றோம், நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்றோம், நீங்க இல்ல இல்ல நீங்க சரியில்லைன்னு சொல்றீங்க. என்ன சரியில்லைன்னு சொன்னா மாத்திக்க தயாரா இருக்கும். அதுதானேங்க தமிழனுடைய பண்பாடு.
அதுதானே தமிழனுடைய பண்பாடு. வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்றதுங்கிறது ஒரு முன் எச்சரிக்கை. அதனால நம்ம போய் செக்அப் பண்ணிக்கிறோம், எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறோம். அதனால நீங்க உடல் நலமா இல்லைன்னு அவங்க சொல்லலை, ஒரு மெடிக்கல் செக்அப்புக்காக அவங்க வந்திருக்காங்க. ஓ, மெடிக்கல் செக்கப்புக்கு வந்த குரூப் அவங்க 2 பேரும். திட்டமிட்டு நல்ல பாதையில தான் இந்த தமிழகமும் தமிழுடைய பண்பாடும் கலாச்சாரமும் போய்கிட்டு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். இவங்க எதையுமே பாராட்டுறது கிடையாது, எதையுமே ரசிக்கிறது கிடையாது, எதையுமே சரியா செய்ய முயற்சி செய்யறது கிடையாது. ஆனா குறை மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப அழகா சொன்னோம்னா சின்ன பசங்களை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரோட்ல ஓடி வந்துகிட்டே இருப்பான், ஒரு முள்ளு கிடக்கும், முள்ளு கிடந்து குத்துன உடனே ஓடி வந்து அம்மாட்ட சொல்லுவான், அம்மா முள்ளு குத்திருச்சு அப்படிமா. நான் என்ன கேட்குறேன், ராமசாமி முனுசாமி 3வது தெருவில் ஓடி வர்றான், அவன் வர்ற வழியில் கிடந்து அவனை குத்திடணும்னு முள்ளு பிளான் பண்ணி வந்துச்சா? இவன் போய் முள்ளுல காலை வச்சுட்டான், வச்சுட்டு என்ன சொல்றான், முள்ளு குத்திருச்சுன்றான். இப்படி தொடங்குறது தாங்க இந்த பிரச்சனை. இவங்க 2 பேருக்கு அதுதான் பஞ்சாயத்தை. இப்போ வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல ரசிக்கிறோமா யோசிச்சு பாருங்களேன். ரசனைங்கிறதே கிடையாதுங்க. சாப்பிட உட்காந்தா ரசிக்கிறோமா நான் கேட்குறேன். இப்போ என்னையெல்லாம் பாருங்க, நான்லாம் எவ்வளவு ரசித்து சாப்பிட்டு இருந்தா இப்படி இருப்பேன். சாப்பாட்டை கூட ரசிக்கணுங்க, ரசிக்கிறது இல்லைங்க. ரசனை இல்லாத வாழ்க்கை எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் யோசிச்சு பாருங்க. பாராட்டணும், பாராட்டுறது கிடையாது. நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிற இடத்துல என்னைக்காவது பாராட்டி இருக்குமா? வீட்டில் பொண்டாட்டியை தான் பாராட்டுறது இல்லை, ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் பாராட்டலாம்ல. நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோன்னா அந்த சர்வரை கூப்பிட்டு பாராட்டி பாருங்களேன், அவ்வளவு ரசிப்பாங்க நம்மளை. சர்வர் பேர் என்னன்னு கேட்டு நான்லாம் சாப்பிட போனேன்னா முதல்ல அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுறாள் பேர் என்னன்னு தான் கேட்பேன். முத்துக்குமார் அப்படின்னா, முத்துக்குமார் சார் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னோம்னா அவனுக்கு அப்படியே உச்சி குளிந்து போயிடும். சே, ஒவ்வொருத்தன் எப்படி கூப்பிடுவான் நம்மளை, யோ சர்வர் தோ அப்படின்னு நாயை கூப்பிட்ற மாரி கூப்பிடுவானே, இவன் எவ்வளவு அழகா முத்துக்குமார் சார்னு கூப்பிடுறானே, அவ்வளவு சந்தோஷப்படுவான். அதே சந்தோஷத்தோடு நேர சமயக்கட்டுக்கு போனான்னு வைங்க, தோசையை மாஸ்டர் ஊற்றிக்கிட்டு இருப்பாரு, இவன் கொஞ்சம் நெய்யை தேர்த்து ஊற்றுவான். நமக்கு என்னமா பாராட்டினான் நம்மளை, எவன் அப்போ விட்டு நெய், ஓனர் விட்டு நெய் நமக்கு ஊற்றுவான் தூக்கி, நல்லா சாப்பிட்டு போட்டோம், ஒரு நாள் வயிறார சாப்பிட்டுமேன்ட்டு. ரசனை எல்லா இடத்துலையும் இருக்கணும், பாராட்டு எல்லா இடத்துலையும் இருக்கணும். அது இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கும். இப்போ நாங்கள் சொல்ல வர்ற விஷயம் அதுதான் நடுவர் அவர்களே. ஒண்ணுமில்ல நடுவர் அவர்களே, ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு ரயில்வே ட்ராக்ல குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு, அது 2ஆ பிரிகிற இடம், அந்த ரயில்வே ட்ராக் 2ஆ பிரிகிற இடம். ஒரு ட்ராக்ல ட்ரெயின் போகாது, அது பழுதடைஞ்ச ரயில்வே ட்ராக், அதுல ஒரே ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு, அதுல ட்ரெயினே போகாது. இன்னொரு ட்ராக்ல ட்ரெயின் போகும், அதுல 10 பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. தூரத்துல ட்ரெயின் வருது, ட்ராக்கை மாத்தி விடணும், லிவர் உங்க கையில, நீங்க எந்த ட்ராக்குக்கு மாத்தி விடுவீங்க ட்ரெயினை? இல்லை, முதல்ல அது எந்த ஊர் ஸ்டேஷன்னு தெரியணும், எந்த ட்ரெயின்னு தெரியணும், அவன் நல்ல நிலைமையில ஓட்டுறான்னு தெரியணும். நம்ம சொல்றது அவன் மப்புல இருந்தானா அவன் கேட்க போறதில்லை, நிறுத்த போறதில்லை. இந்த 8 பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக ஏன் உயிரை விடுறதுக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இது எல்லாரும் சொல்லுகின்ற கணக்கு. 8 பேரை காப்பாற்றுறதுக்காக ஒன்றை இழப்பண்ணு. ஒரு நல்ல தலைவன் 8 பேரையும் காப்பாற்றுவதற்கு கடைசி வரைக்கும் போனானுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நல்ல விஷயம். ஆனா இந்த சமூகம் என்ன சொல்லுது நீங்க யோசிச்சு பாருங்க. 8 பிள்ளைங்க அந்த ட்ராக்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ஒரே ஒரு பிள்ளை இன்னொரு ட்ராக்ல விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ராக்ல ட்ரெயின் வராதுன்னு அந்த பிள்ளைக்கும் தெரியும், அந்த ட்ரெயின் போறது அது. ஆனா ட்ரெயின் வரக்கூடிய ட்ராக்ல 8 பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு, இல்ல 10 பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. லிவர் நம்ம கையில. யாராக இருந்தாலும் முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா, அந்த 10 பிள்ளைங்களை காப்பாற்றணும், ட்ரெயினுடைய ட்ராக்கை வேற பக்கம் தான் திருப்பி விடுவோம். அதுதான் இன்னைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. 10 பேரா சேர்ந்து செஞ்சா தப்பு கூட சரியாகிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் செஞ்சா தானே தப்பு, 10 பேரா சேர்ந்து செஞ்சுட்டா அந்த தப்பு கூட சரியா மாத்திரலாங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் இன்னைக்கு வளர்ந்துருக்கே தவிர, அதனால உங்களுக்கு பார்க்கிற எல்லாமே தவறா தெரியுதே தவிர, என்ன காரணம், ஏன் எல்லாமே தப்பா தெரியுதுன்னா இதுதான் காரணம். நான் என்ன கேட்கிறேன், தப்பை தேடி 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 நாம போய் குறை சொல்ல தயாரா இருக்கோமே, நல்ல விஷயங்களை எத்தனை முறை தேடி பாராட்டி இருக்கிறோம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் இன்னைக்கு பிறந்ததல்ல, தமிழனுடைய பண்பாடு இன்று தோன்றியது அல்ல. ராமாயணத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, ராமாயணத்தில் ஒரு அற்புதமான விஷயம் வரும். ராமனும் சீதா பிராட்டியாரும் மேல பரன்ல தங்கி இருப்பாங்க, கீழே லட்சுமணன் காவலுக்கு இருப்பாரு. குகவன் அதை பார்வை அப்படியே அவனும் காவலுக்கு இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற போது மேலே அந்த அண்ணலும் அண்ணியும் அங்க மேலே இருக்கிறத பார்க்கும்போது குகன் சொல்லுவதாக கம்பன் ஒரு வரியை வைத்திருப்பார்.
ராமனை பார்த்து குகன் சொல்றாராம், அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச அப்படின்னு ஒரு வரி வச்சிருப்பார். இதுக்கு விளக்க உரை எழுதும் போது கீவாஜா ஐயா தான் ரொம்ப அழகா ஒரு விளக்க உரை எழுதியிருந்தாங்க. ராமனை குகன் அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன்னு பஞ்ச பதங்கள்ல வாழ்த்தினா, பஞ்ச பதங்கள்ல ராமனை வாழ்த்திய குகனுக்கு ஏனோ சீதையை வாழ்த்தும் போது பத பஞ்சம் வந்து விட்டதுன்னு கீவாஜா ஐயா ஒரு விளக்க உரை எழுதியிருப்பார். இதை ஒரு மேடையில் பேசுகிற போது தமிழருவி மணியன் அவர்கள் சொல்றாரு, நான் கேட்டேன், ரொம்ப ரசிச்ச விஷயம் அது. அவருடைய பார்வையில பதப்பஞ்சம் வந்துவிடும் என்று அவர் சொன்னார். நான் சொல்லுகிறேன், ராமனை பஞ்ச பதங்களில் வாழ்த்திய குகனால் ஏன் தெரியுமா சீதையை பஞ்ச பதங்கள் சொல்லி வாழ்த்த முடியவில்லை? அப்படி ஒருவேளை மாற்றான் மனைவியை அழகியாக இருக்கிறாள் என்று இவன் வாழ்த்தி இருந்தால் இந்த தேசத்தில் பண்பாட்டுக்கு பஞ்சம் வந்துவிடும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு வரியை கம்பன் எழுதியிருப்பதாக அவருடைய கற்பனையில் அவர் எடுத்து சொன்னார். இதுதான் என்னுடைய விளக்கமும் நான் சொல்ல விரும்புகிற விஷயமும் கூட. இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தவறான நோக்கத்திற்கு நம்மை அழைத்து செல்வது அல்ல, தவறுகளை சுட்டி காட்டி அதை திருத்துவதற்கு நம்மை வழி நடத்துவது. அப்படி தோன்றியது தானே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய எழுச்சியும் நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற நின்றது என்று சொன்னால் அதுதான் இந்த பண்பாடும் கலாச்சாரமும் திட்டமிட்ட பாதையில் போவதற்கான மிகச்சிறந்த உதாரணம் என்பதை சொல்லி, குறை பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் இல்லை, பார்ப்பவர்கள் பார்வையில் இருக்கிறது. நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக தன்னுடைய வாதங்களை பதிவு செய்திருக்கிறார். எத்தனையோ கம்பராமாயண கருத்துக்களை எல்லாம் சொன்னாலும் கூட இந்த ரயில்வே டிராக்கில் ஒரு குழந்தை அந்த பக்கம் இருக்கிறது, இந்த 8 குழந்தைகள் இங்கே இருக்கிறது, எதை காப்பாற்றுவீர்கள் என்று ஒரு நல்ல தலைவன் 8 பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு தன்னையும் பலியாக தருவதற்கு தயாராக இருப்பான் என்று இந்த தூத்துக்குடி மண்ணை தொட்டு வணங்கி இதை பதிவு செய்து இப்போ ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கார். எனக்கு சரின்னு தான் படுது. உங்கள் பார்வை என்னவோ அதுதான் பாரணும். துரியோதனன் கெட்டவனாக இருந்தால் அதனால் எல்லாரும் கெட்டவனாக தெரிஞ்சா, அது மாதிரி சீதையை 5 சொல்லால் அவர்கள் கேட்டால் கூட அது பண்பாட்டை மீறிய செயலாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடுமையான வாதத்தை சொல்லியிருக்கிறார். இது நம்மெல்லாம் ரொம்ப படித்தவன் இல்லை, ஆனால் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எல்லையில்லா தமிழறிவு பெற்றவரும் முனைவரும் டாக்டரும் ஆகிய பேராசிரியராக இருக்கக்கூடிய உங்கள் மண்ணை சார்ந்த அந்த சுப்பையா சந்தேகத்துக்கு ஔவையை தீர்த்தான், ஔவையினுடைய சந்தேகத்தை தீர்த்தவன் அந்த சுப்பையா. மணிகண்ட பிரபு ஏற்படுத்திய சந்தேகத்திற்கு விடை சொல்ல கூறுகிறார் மிகப்பெரிய நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் நெல்லை சுப்பையா அவர்கள். என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவர்களின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் 1 கோடிக்கு மேல் வார்த்தை இருந்தும் உன்னை புகழ உன்னில் ஒரு வார்த்தை இல்லாத அன்னை தமிழை வணங்கி அருமையான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சிக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் தூத்துக்குடி பெருமக்களுக்கும் என் முதற்கண் பணிவான தமிழ் புத்தாண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகுடம் இருக்கும் வரைக்குத்தான் மன்னனுக்கு மரியாதை இருக்கும். மகுடம் இருக்கும் வரைக்குத்தான் மன்னனுக்கு மரியாதை இருக்கும். ஆனால் உலகம் இருக்கும் வரைக்கும் கவிஞனுக்கு மரியாதை இருக்கும். மாபெரும் கவிஞர் தலைமையில் இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி நடப்பது மிகப்பெரிய சிறப்பு. இந்த தூத்துக்குடி ஊர் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமாங்க? எட்டப்பன் மண்ணிலே பிறந்தாலும் இதுவரைக்கும் யாரையுமே காட்டி கொடுக்காத ஒரு கவிதை கட்டபொம்மன் மகாகவி பாரதியை தந்த மண் இந்த மண். வாவு சிதம்பரம் பிள்ளை பாரதியார்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பிடித்த புனித தலம் என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு கோயம்புத்தூர் அப்படின்னாரு. என்னங்க எவ்வளோ புனித தலங்கள் இருக்குமோ கோயம்புத்தூரை சொல்றீங்களே? அவர் சொன்னார், இந்த நாட்டுக்காக செக்கு இழுத்தானே வாவு சிதம்பரம் பிள்ளை, அவன் இழுத்த செக்கு கோவை மத்திய சிறைச்சாலையில் இருக்கிறது. அந்த மத்திய சிறைச்சாலை இருக்கிற கோவை தான் என்னை பொறுத்தவரை புண்ணிய பூமி என்று சொன்ன மகாகவி வாழ்ந்த மண் இந்த மண் சார். அப்பேற்பட்ட வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கு இழுத்த உடனே அவர் கைகள்லாம் காய்ச்சி போயிருது. கருப்பு கருப்பாருக்கு மேல எல்லிஸ் துரைன்னு ஒருத்தர் என்ன போடுறார்,
அப்போ கூட வாவு சிதம்பரம் பிள்ளை என்ன தெரியுமா சொன்னார்? காட்சி கருப்பா இருக்குன்னு நீ வருத்தப்படாதப்பா, அப்போ கூட கருப்பா இருக்கிற நாங்க மேலதான், வெள்ளையா இருக்கிற நீங்க கீழே தான்னாரு சார். இப்படி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு கவலையா இல்லையா அப்படின்னு கேட்டப்ப சொன்னார், நான் சுத்துவது செக்கென்றா நான் நினைத்தேன், இல்லை இல்லை, என் பாரத மாதாவை வலம் வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த செக்கு இது வட்டம் அல்ல, இதுதான் எங்கள் அசோக சக்கரம் என்று சொன்னார் சார். அப்படி செக்கிழுத்தவங்கெல்லாம் வாழ்ந்த நாட்டில் இன்னைக்கு செக்கு மோசடி வழக்கில் பல பேர் உள்ள போறானே. அப்போ கலாச்சாரமும் பண்பாடும் சரியான பாதையில் போகுதுன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் வந்து பேசினார், மணிகண்ட பிரபு பேசினது எப்படி இருந்ததுன்னா, போன் ஒயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சுன்னு ஒரு கவுண்டமணி படத்துல வரும் பாருங்க, அந்த மாதிரி அவர் பேசிட்டு போயிருக்கிறார். என்ன சொல்றீங்க? அன்னைக்கெல்லாம் செல்வந்தனா இருந்தாங்க சார், சிறைச்சாலைக்கு போனாங்க, சொத்தெல்லாம் இழந்தாங்க. உண்டா இல்லையா? இன்னைக்கு சிறைச்சாலைக்கு போறான், சொத்து சேர்க்கிறான், செல்வந்தனாவே மாறுறான். யோசிச்சு பாருங்க, எங்க கலாச்சாரம் பண்பாடு சார். நான் தமிழக பெண்களை ரொம்ப மதிக்கிறவன், நான் தமிழ்நாட்டு பெண்களை ரொம்ப மதிக்கிறவன். ஏன்னா அவங்க காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திப்பாங்க. ஏன்னா அப்பதான் முதல் டிகாஷன்ல அவங்க காப்பி போட்டு குடிச்சிட்டு அடுத்த டிகாஷன்ல நமக்கு எடுத்து வைப்பாங்க. உண்மையிலே இந்த மரண வலியை விட கொடுமையானது என்ன தெரியுமா? திங்கள் கிழமையினுடைய அலாரம் ஒலி சார். எந்த பெண் இன்னைக்கு காலாங்காத்தால சரியா எந்திக்கிறாங்க சொல்லுங்க? தமிழ் கலாச்சாரம் பண்பாடு திட்டமிட்ட பாதையில போகுதா? ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாலேருந்தே பாருங்களேன், அந்த காலத்துல எல்லாம் படத்துக்கு ஒரு தலைப்பு வச்சாங்கன்னா அதுல ஒரு தர்மம் இருக்கும், ஒரு நீதி இருக்கும். தாய் சொல்லை தட்டாதே, நீதிக்கு தலைவணங்கு, நெஞ்சில் ஒரு ஆலயம், குடியிருந்த கோயில். உண்டா இல்லைங்களா சார்? இன்னைக்கு படத்துக்கு பேர் என்ன வைக்கான்? குத்து, வெட்டு, களவாணி, திருட்டு பயல, நடுநிசி நாய, குள்ளநெறி கூட்டமே, போக்கிரி, புறம்போக்கு. தலைப்பு, படத்துக்கு தலைப்பு. எங்க தமிழ் கலாச்சாரம் பண்பாடு வாழுது? அன்னைக்கெல்லாம் 10 பாட்டு பாடினா இன்னைக்கு குத்துப்பாட்டுல பாடிட்டு இருக்கான் மொத்த பேரும். என் பொண்டாட்டி இந்த புருவ முடிய புடுங்கிறதுக்கு 1200 ரூபாய் என்கிட்ட புடுங்கிட்டு போயிட்டா சார். தெரியுமா? கலாச்சாரம் பண்பாடு ஒரு வாழ்த்து தான். நான் கேட்குறேன், இப்போ எங்கள் வீட்டில் பக்கத்தில் நடுவர் அவர்களே ஒருத்தன் புதுசாக வீடு கட்டினான். வீடு கட்டிட்டு கரண்ட் கனெக்ஷனுக்கு என்ன பண்ணா, நெய்வேலிக்கு போனான். நெய்வேலியிலேருந்து டைரெக்டாக கரண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே சீஃப் இன்ஜினியர் சொன்னார், முட்டா பையில இங்கே 2500 வாட்ஸ் போகுது கரண்ட், இதை எடுத்து வீட்டில் சொருணுன்னா டியூப்லாம் வெடிச்சிரும் அப்படின்னா. அப்போ என்ன பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ஷன் கொடுத்துக்கோ அப்படின்னா. உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை போல ஒரு தலைமுறையினுடைய அனுபவத்தினுடைய சாரம் வீட்டில் இருந்த பெரியவர்கள் சார், முதியவங்க சார். ஆனால் இன்னைக்கு அவங்கள நம்ம வீட்டில் வச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. கல்யாண வீட்டில் பாருங்களேன், இந்த பெண்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்கிட்ட வந்து காலையில் சாப்பாடு 10 மணிக்கே போட்டுருவான் சார், மத்தியான சாப்பாடு 11:30 மணிக்கு போட்டுருவான். நம்ம வீட்டை வந்து கேட்கும் நம்மகிட்ட, ஏங்க மத்தியான சாப்பாடு போட்டாங்க வாங்க. நான் சொல்லுவேம்மா பசிக்கல, இப்போ தான் சாப்பிட்டேன், வயிறு பசிக்கல. அந்த அம்மா திருப்பி சொல்லுவோம், ஒழுங்கா மரியாதையாக சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வயிறு பசிக்குது, அடுப்பு பத்த வை, நீ என் பிராணனை நீங்கள் வாங்கப்படாது. எங்க வீட்டில் எங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம் சார். ஒரு செய்தி இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் கருத்துக்கு ஒத்து போவதாக இருந்தால் நீங்கள் கரகோஷத்தை தாருங்கள் நண்பர்களே. ஃப்ரிட்ஜின்னு ஒன்று நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. ஃப்ரிட்ஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாட்டில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்துன்னா பக்கத்து வீட்டுக்கு ஷேர் பண்ணுவோம் சார், கொடுத்து விடுவோம் சார், கெட்டு போயிடக்கூடாது. இப்போ அப்படி இல்லை சார், எத்தனை நாள் ஆனாலும் நம்மளே திம்போன்னு ஒரு சுயநல உணர்வோட ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமா, நம்ம மாறி போயிட்டோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க நீங்க. வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தாலி கட்டினவங்க கதையும் இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டவங்க கதையும் ஒன்று. உண்டா இல்லையா? அந்த காலத்துலலாம் பெரியவங்க ஒரு செய்தி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, சேமிச்சாங்க, சேமிச்சதை வச்சு வாழ்ந்தாங்க. அடுத்த தலைமுறையில் என்ன பண்ணாங்கன்னா வாழாமலே சேமிச்சாங்க சார். அடுத்த தலைமுறை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா சேமிக்காமே வாழ்ந்துட்டு இருக்கோமே, இஎம்ஐங்கிற பேர்ல. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க நீங்க. விவசாயத்தை மறந்துட்டோமே சார். நாம நிலவை காட்டி சோறு ஊட்டணுமே, என்னைக்காவது ஒரு விவசாயியை காட்டி நம்ம சோறு ஊட்டணுமா? விவசாயியை காட்டி சோறு ஊட்டணுமா? தண்ணீர் பாட்டில்லாம் இன்னைக்கு நதிகள்லாம் இன்னைக்கு தண்ணீர் பாட்டிலுக்குள்ள வந்துருச்சே சார். தயவுசெய்து உங்க கையில் இருக்க தண்ணீர் பாட்டில தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கு நதிகள் இருந்தது, நாளை அடையாளம் அதுதான். ஆனா நம்ம பெரியவங்க அப்படியா வச்சுட்டு போனாங்க. ஒரு குளத்தை வெட்டினா யாரும் நாஸ்தி ஆக்கிடக்கூடாதுன்னு அது பக்கத்தில் பிள்ளையார வச்சான். ஒரு ஏரியை வெட்டினா அது பக்கத்தில் மாரியம்மன் கோயிலை வச்சான். ஏரி காத்த மாரியம்மன்னே பேரு. நீர்நிலைகளை எல்லாம் ஆதரிச்சோமே சார். அந்த கலாச்சாரத்திலேருந்து நாம ஏன் பின்வாங்கிட்டோங்கிறதா என்னுடைய கேள்வி. தயவு செய்து இனியாவது மரத்தை நடுங்கள், போட்டோவுக்காக அல்ல, இந்த பூமிக்காக நடுங்கள். காரணம், மரங்களுக்கு பூமியை தவிர வேறெங்கும் கிளைகள் இல்லை. நன்றி, வணக்கம். மிக 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 அற்புதமாக தன்னுடைய வாதங்களை மதிப்புக்குரிய நெல்லை சுப்பையா அவர்கள்
பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது புருவத்தை அவர்கள் அதற்காக காசை பிடுங்குகிறார்கள் என்று ஒரு அண்மையில் வந்த ஒரு மருத்துவ குறிப்பு, கண்புருவம் நடுவே ஒரு பூட்டு அதை கண்டு களி உண்டு தீர கண்ணன் விளையாட்டு என்று ஞானத்தில் குறிப்பிடுகின்ற அந்த புருவ மத்தியில்தான் நம்முடைய நரம்பு குவியல் இருக்கின்ற காரணத்தினாலே புருவம் திருத்தும் பொழுது பயிற்சியற்றவர்கள் திருத்துவார்களே, ஆனால் உங்களுடைய மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு ரெக்டினா பாதிக்கப்பட்டு நீங்கள் கண் பார்வையை இழக்கக்கூடும் என்று ஒரு அபாய எச்சரிக்கையும் இந்த மன்றத்தில் பதிவு செய்து இயற்கையான புருவத்தோடு இருங்கள் அல்லது தேர்ந்தவர்களிடம் திருத்துங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை நீங்கள் அடைவீர்கள் என்ற ஒரு செய்தியும் இப்பொழுது பதிவிட்டு, அடுத்து திருப்பூரில் ஒரு நல்லாசிரியராகவும் நாடறிந்த பேச்சாளராகவும் இந்த போரங்களை காக்கக்கூடிய புவனேஸ்வரி என்ற பெயரை தாங்கி இதோ மேடைக்கு வந்து பண்பாடும் கலாச்சாரமும் திட்டமிட்டு போகிறது என்ற தன்னுடைய வாதத்தை பதிவு செய்கிறார். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறிய என் கவிஞன் பாரதிதாசனை வணங்கி இன்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் திட்டமிட்ட பாதையில் செல்கிறதா திசை மாறி போகிறதா? திட்டமிட்ட பாதையில் தான் செல்கிறது அப்படின்னு தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். இப்ப எதிரணியில பேசிட்டு போனாங்க ஐயா, பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பெண்களை அழகிலும் சமையல் கலைகளிலும் மட்டும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த நோக்கம் தவறானது என்று கூறி அவர்கள் அறிவிலும் சிறந்தவர்கள் என்று இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் அவர்களுடைய உண்மையான பண்பாடு. நடுவர்களே, இன்றைக்கு 24 மணி நேரமும் ஒரு பெண் வேலைக்கு போக தகுதி உடையவள் என்றால் அவளுடைய உடல் தரத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டு தன் குடும்பத்திற்காக செல்கிறாளே, அங்க நிக்குது இல்லையா பெண்ணோட கலாச்சாரம். இன்னைக்கு என்ன பேச வந்துட்டாங்க ரெண்டு பேரும். அவராவது என்ன பெரியவர், நீ உனக்கு என்னமாச்சு, அவருக்கு தான் வயசாகி போச்சு, ஏதோ தப்பா பேச வந்திருக்காரு, நீ நல்லா பேசலாமே. நடுவர் அவர்களே, இன்னைக்கு அறிவியல் பாதையில் நாகரிக வளர்ச்சி ஒன்று வந்து விட்டது. ஆனா அதுக்காக பண்பாடும் கலாச்சாரமும் குறைந்து விட்டது, அழிந்து விட்டது என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். இன்னைக்கு நடைமுறையில் பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் மனிதனுடைய நடவடிக்கையில் மாற்றம் இல்லை. இப்ப என்ன பெருசா மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க? முதல்ல எல்லாம் ஜன்னலுக்குள்ள வீடு கட்டணும், இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஜன்னல் இருக்கு. முதல்ல எல்லாம் நம்மளுக்கு அனுபவம் பாடம் கத்து கொடுத்தது, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு பாடம் கத்து கொடுத்து. முதல்ல எல்லாம் நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா மீதியை கொடுப்பான், அதுக்கு பேர் சின்ன கடைன்னு சொல்லுவோம். இன்னைக்கு மீதியை கொடுக்கறதுக்கு பதுவா மிட்டாயை கொடுக்கறான், பெரிய கடைன்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு கவிஞர் அழகாக எழுதினார் நடுவர் அவர்களே, மனித நேயம் மடிந்து விட்டது என்று நினைத்திருந்தேன், இல்லை இல்லை, மழை வந்த நேரத்தில் மனிதர்களுக்குள்ளும் கொஞ்சம் ஈரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டேன். நம்ம சென்னையில் நடந்த மலை நிகழ்ச்சி நடுவர் அவர்களே, எல்லா சொந்தமும் போய்விட்டாலும் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் சொந்தக்காரர்களாக நினைத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய தமிழ் பண்பாடு தானே நடுவர் அவர்களே. நீங்க அதை ஒத்துக்கிறீங்கல்ல? இன்னைக்கு பண்பாடு அப்படிங்கிறதுனா நாங்கெல்லாம் பண்பாடை பின்பற்றிட்டு வரோம் நடுவர் அவர்களே. தமிழன் மட்டுமே, தமிழ் கலாச்சாரத்தில் மட்டுமே நடுவர் அவர்களே, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது வேற எந்த கலாச்சாரத்திலையும் அடிச்சு சொல்லுவோம். இன்னும் 50,000 வருஷங்கள் ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்தது முதல் காது குத்து விழா, கல்யாண விழா, சீர் விழா என்று இறப்பதற்கும் கூட சில விழாக்களை எடுத்து அதை, அதாவது என்ன சொல்றாங்க, நன்றி செலுத்தும் விதமாக கூட அதை சிறப்பாக சரியாக இந்த நூற்றாண்டிலும் செய்து கொண்டிருக்கிற தமிழ் கலாச்சாரம் மட்டுமே. நீங்க வேற எங்கேயும் போய் தேடவே முடியாது நடுவர் அவர்களே. இளைஞர்கள் இன்று மக்களுக்குள் வீட்டுக்குள் ஒரு சத்தம் என்றாலும் இளைஞன் தான் வருகிறான், நாட்டில் யுத்தம் என்றாலும் இளைஞன் தான் வருகிறான். அவனுக்கு ஜாலியாகவும் இருக்க தெரியும், இந்த நாட்டிற்கு வேலியாகவும் இருக்க தெரியும். அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயம் நம்முடைய சமுதாயம். இனிமேலும்
இளைய சமுதாயத்தை தயவு செய்து யாரும் குறை சொல்லாதீர்கள். நடுவர் அவர்களே, தை புரட்சி மெரினா பீச்ல நடந்தது ஒரு புரட்சி. அது சாதாரணமா பார்க்க கூடாது. அங்க எங்கேயும் கத்தி செயல்படவில்லை, இளைஞனிடம் புத்தி செயல்பட்டது. வன்முறை செயல்படவில்லை, அவனுடைய அன்பு முறை செயல்பட்டது. நம்முடைய காந்தியடிகள் விரும்பிய புரட்சி இந்த நூற்றாண்டில் நடைபெற்றது என்றால் நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் மேலோங்க இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகளை பத்தி சொன்னாங்க. விவசாயி என்னமோ யாரும் பண்றதில்ல அப்படின்னு. இத்தனை காலம் விவசாயிகள் கண்ணீர் விட்டாலும் இன்றைக்கு போய் புரட்சி செய்கிறான், ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறான் என்றால் அவர்கள் பின்னே நம் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் வரும் என்ற நம்பிக்கையில் மட்டுமே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறவர்களே. எப்படி நமக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தீர்வு வந்ததோ, இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக விவசாயத்துக்கும் ஒரு விடிவெளி பிறக்கும் என்று நான் சொல்ல நடுவர் அவர்களே. இன்னைக்கு அந்த அளவுக்கு தமிழுடைய பண்பாடு உலகமெங்கும் போயிட்டு இருக்கிற நடுவர் அவர்களே. நம்ம பாரதியார் உறுதியுள்ள நெஞ்சம் வேணும்னு சொன்னார். காந்தியடிகள் அழகா சொன்னாங்க, செய் அல்லது செத்துமடி. விவேகானந்தர் சொன்னார், நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அப்துல் கலாம் அழகா சொன்னார், கனவு காணுங்கள். நம்மளுடைய மூத்தோர் தமிழறிஞர்கள் அத்தனையும் கனவு கண்டது இன்று பழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு உண்மை எழுதி வச்சுக்கோங்க, தமிழும் தமிழ் நூலும் தமிழ் அறிஞர்களும் இருக்கும் வரை இந்த நாட்டில் பண்பாடமும் கலாச்சாரம் சத்தியமாக ஒருபோதும் குறையாது, அழியாது நடுவர்களே. அதை கட்டி காப்பத இங்க தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை சாதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் நம்ம பண்பாடு பின்பாட்டிட்டு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு தமிழர் எழுதினார், யாதும் ஊரே யாவரும் கேளு. அதுதானே இன்னைக்கு உலக நாட்டிலேயே ஐநா சபையில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம். இதை விட ஒரு தமிழுடைய எழுத்துக்கும் பண்பாட்டுக்கும் அறிவுக்கும் என்ன நீங்க பெரிய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? இத்தனைக்கு காரணம் நம்மளுடைய தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் மேலோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாம் முன்னேறி செல்லும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நல்ல ஒரு வழிபாதையை காட்டி இன்னும் நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவை உலகளவில் பேச வைப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக புவனேஸ்வரி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் ஒரு புது கவிஞனுடைய வரிகளை குறிப்பிட்டார்கள். மனித நேயத்தில் கொஞ்சம் ஈரம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த கொஞ்சம் ஈரம் பட்டு போயிடக்கூடாது என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இந்த அம்மா பேசினா மாற்றுத்திறனாளிகளுக்கே புரியும், நமக்கெல்லாம் சத்தியமாக புரியும். மாற்றுத்திறனாளிகளே புரிய வைக்கக்கூடிய கொங்கு நாட்டைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியராக பணிபுரியக்கூடிய பூர்ண கலா அவர்கள் தன்னுடைய வாதத்தை எப்பொழுது திசை மாறி செல்கிறது என்பதை பதிவு செய்வார். சுத்துறது மேல ஏறி நின்று சுத்தாததை பார்த்தா சுத்தாதது கூட சுத்துற மாதிரி தெரியுமா? இப்படி நம்ம காதுல எல்லாம் பூவை சுத்திட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற எதிரணியை சார்ந்தவர்களே, தமிழர்களுடைய பண்பாடு திசை மாறி போய்விட்டதே என்று வருத்தத்துடன் கூறி அமர்ந்திருக்கிற எங்கள் அணியை சார்ந்தவர்களே, வார்த்தை வர்ணஜானங்களால் நம்மை மாயாஜால உலகத்திற்கு அழைத்து செய்து சிந்திக்க வைத்த நடுவர் அவர்களே, நடுவர் மன்றம் தன்னை புகழ்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை இந்த சபை குறிப்பிலிருந்து நீக்குகிறது என்பதை பதிவு செய்கின்றேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நடுவரை பற்றி சொல்லுவது எங்களுடைய கடமை. மேலும் எனக்கு கைத்தட்டுவதற்கென்றே கைகளோடு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். சித்திரை திருமகள், எல்லோருக்கும் நல்ல மகள், வாடைக்கும் கோடைக்கும் நடுவே நின்று சிரிக்கும் மகள், வசந்தத்தை அமைத்து வந்து வளம் கூட்டும் நல்ல மகள், கொன்றை பூ வைத்து கண்ணாடியில் கனி காணும் கன்னி மகள், முக்கணியின் சுவை பேசி வாழ்வின் தத்துவம் பேசும் தங்க மகள், தமிழருவாய் வந்தாலே தரணி எங்கும் தழைத்திடவே அனைவருக்கும் சித்திரை திருநாள் நாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க எதிரணியிலேருந்து வந்தாங்க. எங்க அண்ணன் சொன்னாரு, தோசை ஹோட்டல்ல போய் வேணும்னா சர்வர் சார் இங்க வாங்க சார், இந்த தோசையை கொஞ்சம் வேங்க சார் அப்படின்னு நெய் அதிகமா போட்டுருவாராம். ஏங்க நெய்யுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நம்ம நாட்டுல தண்ணி இல்லையா? அதுக்காக ஏதாவது செஞ்சீங்களா?
எங்க தண்ணி இல்லாம பெண்கள் எல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு போறாங்க. அதே ஆண்களும் தண்ணி இல்லைன்னு தான் போறாங்க. ஆனா குடத்தை தூக்கிட்டு போலீங்க. எங்கெல்லாம் டாஸ்மார்க் கடை இருக்கோ அங்கெல்லாம் போய் லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. இதுல போலீஸ் பந்தோபஸ்து வேற. அதோட நிறுத்தல, ஆவின் பால் நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுகிறது. ஆனா அவங்க டோர் டெலிவரி பண்றாங்க நம்ம வீட்டுக்கு. ஆனா டாஸ்மார்க் கடை லாபத்துல ஓடுது. ஒரு நாளாவது இங்க டோர் டெலிவரி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் உங்க தமிழ் கலாச்சாரமும் பண்பாடா நான் கேட்கிறேன். ஏங்க அன்னைக்கெல்லாம் விருந்தோம்பல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தமிழருடைய கலாச்சார பண்பாட்டுடைய உச்சகட்டம் விருந்தோம்பல். எங்க ஊரு கோயம்புத்தூர். நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல எப்படி தெரியுமாங்க, யாராவது விருந்தாளி வந்தான்னு வச்சுக்கோங்க, வாங்க உட்காருங்க, காப்பி சாப்பிடுங்க, வீட்டுல ஆயப்பன்லாம் நல்லா இருக்காங்களா, நேத்து போட்ட கண்ணுக்குட்டி சௌக்கியமா இருக்கா என்று சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை மரியாதையாக பேசக்கூடிய கொங்கு மண்ணை சேர்ந்தவங்க நாங்க. அப்படிப்பட்ட கொங்கு மண்ணுல இன்னைக்கு கலாச்சாரம் இல்ல, விருந்தோம்பல் பண்பே இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கு தெரியுமா? திரைப்படம் பார்க்கையில் விருந்தினர் வருகை, விசாரிக்க விளம்பர இடைவெளி வராமல்லா போய்விடும். அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கான். அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தா இதான் எங்களுடைய அம்மா, இதான் என்னுடைய அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தா இதான் நான் புதுசா வாங்கின டிவி, இதுதான் நான் புதுசா வாங்கின ஃப்ரிட்ஜ்னு காமிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது உங்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும். சார், சட்டை பட்டனின் எண்ணிக்கை குறைகிற பொழுது ஒரு ஆண் பொறுக்கி என்ற பெயரையும் ஒரு பெண் மாடர்ன் கேர்ள் என்ற பெயரையும் பெறுகிறாள். இதுதான் உங்கள் கலாச்சாரத்தின் உச்சகட்டமா நான் கேட்கிறேன். என்னமோ எங்க அண்ணன் சொன்னார், இளைஞர்களால் எழுச்சியினால் ஜல்லிக்கட்டு வந்ததே அப்படின்னு. எங்க ஒத்துக்கிறோம், இளைஞர்களுடைய எழுச்சியினால மெரினா பீச்ல ஜல்லிக்கட்டு அவ்வளவு பண்ணீங்க இல்லைங்கிறங்க. ஆனா ஒவ்வொரு காதல் ஜோடியும் கொடையோட அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே, அது எந்த மாநாட்டுக்குன்னு தான் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. எங்க அப்பா அம்மாவை கூட வச்சு பாத்துக்கிறத விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் வந்ததே இந்த தமிழ் கலாச்சாரம் உடைந்து போனதோட மிகப்பெரிய நிலைதான். எங்க முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு கடிதம் பையன் வீட்டுக்கு அனுப்புறாங்க. உங்க வீட்டுல காணாம போச்சுன்னு நீங்க சொல்லியிருந்த நாய்க்குட்டி முதியோர் இல்லத்துல உங்க அம்மா கிட்ட தான் இருக்கு அப்படின்னாங்க. எங்க வீட்டுல வளர்த்த நாய்க்குட்டிக்கு தெரியுது தனக்கு சோறு போடுறவ யாருன்னு. ஆனா அந்த வீட்டுல வளர்ந்த பையனுக்கோ அவளுடைய மருமகளுக்கோ தெரிவது கிடையாது. இதுதான் உண்மையின் நிதர்சனம். எங்க அவங்க சொன்னாங்க, வெளிநாட்டுக்கு போறதெல்லாம் எதுக்கு, உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்காக தான், உங்களை பாத்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு. இதெல்லாம் உண்மைதான், ஒத்துக்கிறோம், பொய் சொல்லல. ஆனா வெளிநாட்டுல போயிட்டு இங்க இருக்கிற அம்மா அப்பாவை மறந்துடுறீங்களே. ஒவ்வொரு அம்மா அப்பாவோடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு முறையும் விசாரிக்க வருகிறாயே மகனே, ஒவ்வொரு முறையும் விசாரிக்க வருகிறாயே, இந்த முறையாவது விசாவை ரத்து செய்து விட்டு வருவாயா அப்படின்னு எத்தனை பெத்தவங்க இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையின் நிலையாக இருக்கிறது. எங்க ஒன்றும் இல்லை, வாழ்க்கை எப்படிப்பட்ட தெரியுமா? யார் ஏற ஏமாத்தலான்னு பார்க்கறதா இன்னைக்கு வாழ்க்கை. பிறந்த குழந்தைக்கு வாயில லப்பர் முதல் அல்வா, வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது வாக்கரிசி கடைசி அல்வா. பேரழகி என்று உன் காதலிக்கு நீ கொடுப்ப அல்வா, உன்னை விட நல்ல ஆள் கிடைச்சா அவன் உனக்கு கொடுப்பா அல்வா. பசிக்காத பிள்ளையாருக்கு கொடுக்கிறாங்க பால் அல்வா, பசியால் அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பார் அல்வா, அந்த இறைவனுக்கும் பதவி கிடைச்சா அவன் உனக்கு கொடுப்பா அல்வா. இறுதியில் இது அல்வா கொடுக்கும் தேசமடா. இங்கு கலாச்சாரமும் இல்லை, பண்பாடும் இல்லை, உண்மையும் இல்லை. இதெல்லாம் இறந்து போய்விட்டது. அதனால் தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்கிறோம். இன்றைய தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் திசை மாறிதான் போகிறது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக அற்புதமாக தன்னுடைய வாதங்களை நால்வரும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். காலம் கருதி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க இயலாதவைக்கு அவர்களுக்கு முன்பு மன்னிப்பை கோரி, இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்துக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு வைத்திருக்கிறார்கள். தொன்று நிகழ்த்தது அனைத்தையும் அறியும் சூழ்கலை வாணர்களும், என்று பிறந்தவள் என்று வளர்ந்தவள் என்று அறியாதவள் எங்கள் தாய் என்ற மிகப்பெரிய பெருமை மிக்க நம்முடைய தமிழ் தேசம், அதை பற்றிய பண்பாடு. இப்போ இந்த கேள்வியே பண்பாடுன்னா என்ன, கலாச்சாரம் என்ன, பண்பாட்டு சிதைவுகளும் அதனுடைய வீரியங்களை பற்றியும் இவர்கள் வாதிட்டார்கள். பண்பாடு என்ன என்றால் பாடு அறிந்து ஒழுகுதல் பண்பாடு, வேற ஒன்றும் இல்லை. நீ எந்த வழியிலேருந்து வந்த, எந்த முன்னோர்கள் எப்படி ஆய்வு செய்து பகுத்து இது நல்லது கெட்டது என்று அறிந்தார்கள். நம்ம வழிபாடுன்னு சொல்லுவோம், அந்த வழி பாடுபட்டதுக்கு பலன்னு சொல்லுவோம்.
பாடுபட்டால் தானே பலன் கிடைக்கும் என்று நம்முடைய ஊரில் அடிக்கடி பலன் சொல்வார்கள். அந்த பாடு என்பது வழி வழி வந்தது. ஒரு பண்பாட்டினுடைய அறிந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் பண்பாடு. அப்போ இவர்கள் சொன்னார்கள் சமையல் அது இதெல்லாம் பேசினாங்க. இவர் கூட கேட்டார் ரசிக்கணும்னு சொல்லி. ஒருத்தி வெள்ளிக்கிழமை நல்லா தலை குளிச்சா இருக்கிற சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு தாலி பாக்கியா நல்லா இருக்கணும், அப்போ தான் இவனை போட்டு கொல்லலான்னு நினச்சிக்கிட்டு நீண்ட ஆயுளோட இல்லைன்னா எவனை திட்டுறது. அப்படி சொன்னால் வடபாயசம் போட்டால் தலையிலேருந்து ஒரு முடி கீழே விழுந்துச்சு. நம்மளால் தான் சும்மாவே கரிச்சிக்கிட்டு இருப்போம். என்ன சுவர் அப்படின்னா என்ன கேட்டான் ஒருத்தன், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. அடியே அது தலையில் இருந்தாலும் அழகாக இருக்குது, இலையில் இருந்தாலும் அழகாக இருக்குது. தலைமுடி சோத்தில் விழுந்துருச்சு சார், இது போல வேணால் தெரியலையண்ணா. இருக்குடா விட்டு போடுவோம்டா, அது தலையில் இருந்தாலும் அழகாக இருக்குது, இலையில் இருந்தாலும் அழகாக இருக்குது, ஆனால் அங்கங்கே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதான் அணுகுமுறை என்பது. நண்பர் சொன்னார், சாப்பாட்டில் போய் சர்வர்கிட்ட போய் நீ என்னன்னு முத்துக்குமார்னு விசாரிக்கிறான்னு சொன்னான். எதை வேணாலும் கொடுக்குறவ தாய், அதுக்கப்புறம் தாரம், எதை கேட்டாலும் கொடுக்குறவன் சர்வர். நீங்கள் போய் ஒரு ஹோட்டல் தூத்துக்குடியில் கேட்டு பாருங்கள், சார் எனக்கு சுகர் வந்துருச்சு, பார்டர் லெவல் மெயின்டைனிங் வாக்கிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், சர்க்கரை இல்லாமல் அது ஒரு காப்பின்னு கேளுங்க. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், சாருக்கு சர்க்கரை இல்லாத காப்பி ஒன்னே அடிப்பான். அவனுக்கு ஒரு சந்தோஷம், அந்த பயலுக்கு சர்க்கரை வியாதி வந்துடுச்சு. 2000 பேர், அது வரைக்கும் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டாக்டருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த 2000 பேருக்கு சொல்லுவான். ஆக அது அவனை உபசரிப்பது மட்டும் பண்ணல, ஒப்புடனே முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கோடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்படமுடு பாடன்ன முகங்கெடுத்து இடுவராகின் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும்னா. அப்படி மெதுவாக பொண்டாட்டி, ஏங்க இன்னைக்கு ரசந்தாங்க வச்சேன், வெளியில் போக முடியலங்க, உடம்பு முடியலங்க, துவையல் அரைச்சிருங்க, சாயங்காலம் மீன் வாங்கிக்கலாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூட. அதுக்கு என்னடி சாயங்காலம் நம்ம வெளில போகலான்னு சொல்கிறான் பாருங்க, அங்கே நிற்கிறது அன்பு. பண்பாடு என்பது, இல்லறம் என்பது புணர்ந்தோரை பிரியாமல், தன்னை நம்பி ஒரு பெண் தன்னை கொடுத்து விட்டால் அவளுக்காக இறுதி மூச்சு வரை வாழ்வது என்பது தமிழர் பண்பாடு. சரி, அந்த பண்பாடு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அது சிதைவுகளாக சிதைகின்ற மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கு. கொண்ட குருணன் குடி வரணுட்டன கொடுத்த பெரும் சோறு உள்ளால் பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையளேங்கிறான். பெரிய பணக்காரன் விட்டு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டவ புருஷன் கூலி வேலைக்கு போகிறான், காலையில் சாப்பிடல, தங்க கிண்ணத்தில் சாப்பிட்டவ மத்தியானம் சாப்பிடல. அவன் அப்பம் பார்த்தான், கேள்விப்பட்டான், யார் உள்ள, நான் மளிகை கடை 100 கடை வச்சுருக்கோம்ல, ரொம்ப ஸ்டோரு, அனுப்புல ஒரு வண்டி அப்படின்னு அரிசி மூட்டையெல்லாம் ஏற்றி விட்டான். இல்லையா, நீ பெரிய ஆனா ஊனா சாணாவாக இருக்கலாம், என் புருஷன் கொண்டு வர அரிசி தான் ஏன் வேணும் போயான்னு அனுப்பி விட்டா. காலையிலேருந்து சமைக்கலை, புருஷன் கூலி வேலை செஞ்சுட்டு உடியாரான், 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு, ஏ பிள்ளை நீ எப்பேற்பட்ட வீட்டு பிள்ளை, என்னை காதலிச்சு திருமணம் முடிச்சுக்கிட்டேன்னு இதை வளைக்கிற, அவசர அவசரமாக சோர்த்து இருக்கிறான். காலையில் டிஃபனையும் மத்தியான சாப்பாட்டையும் சாயங்காலத்தையும் சேர்த்து ஒருவேளை சோத்த புருஷனோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்கின்ற அந்த அன்பும் பாசமும் அந்த காலத்து காதல். அதனால தான் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், நோக்குதல் வேறு பார்த்தல் வேறு. கவர்ச்சியாக எல்லா ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை தாயார்கிட்ட பாசமாக இருக்கும், எல்லா ஆம்பளை பிள்ளையும் அம்மாட்ட தான் பாசமாக இருக்கும், எல்லா பொம்பளை பிள்ளையும் அப்பாட்ட தான் பாசமாக இருக்கும். ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அது ஹியூமன் சைக்காலஜி. நம்ம தான் அதுக்கு ஒரு ஒழுங்கு முறைகளை வைத்து, இவன் அம்மா இவன் தங்கச்சி, அதனால தான் அப்போ விளையாண்டுக்கிட்டே இருப்பா, உடம்பு லேசாக பூத்தா மாதிரி இருக்கும், ஏ என்னடி அங்கே போய் விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு தம் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டா, காலை போத்தி புடைய வச்சு காலை மூடி படுபுள்ளங்கிறா. அது வரைக்கும் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களிருந்து அழகாக பிரித்து இவள் பருவமடைய போகிறாள் என்பதை தனியாக கொண்டு போய் அவளுக்கு பாடத்தை உணர்த்தினா. அந்த பண்பாடு, அதுதான் பண்பாடு, அதுதான் கலாச்சாரம். அப்படி இருக்கக்குள்ள அந்த நாட்டில் எப்படி இருக்க முடியும்? அப்போ அந்த கற்பு, அந்த நெறிகள், அதை போற்றி பாதுகாக்கக்கூடிய தன்மையை வைத்தால், அதனால தான் அவள் மெட்டி போட்டா எந்த ஆம்பளையும் ஒரு அடி பாதையில் நடந்த எதிர் வருகின்ற ஆணை ஆணாதிக்கத்தினால் அவளுடைய இளமை அழகு மாரழகை ஏறிட்டு பார்ப்பான். அங்கே தாலியை தொங்க விட்டான், அங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சான், டேய் நான் இன்னொருத்த மொட்டாட்டின்னு. முதல்ல அதுக்கு முன்னாடி அவன் நடந்து வந்தா, அப்படி ஜல் 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 அப்படின்னு நடந்து வந்தா. அப்படி இயல்பாக அப்படி பார்த்தான்,
உடனே சொன்னா ஒரு ரூபம் பார்க்குறீங்கள, அதோட நிறுத்திக்க. நபிகள் நாயகம் முதல் பார்வையை திருத்திக் கொள்கள், மீண்டும் பார்க்காதீர்கள், அதுதான் ஹராம்னு சொன்னார். எல்லாத்தையும் படிக்கணும். நம்ம கவிஞர்கள் யாரும் எதுவும் படிக்கிறது இல்லை. அப்போ அந்த ஜல் ஜல் என்ற ஒளி ஏறிட்டு நோக்குகின்ற ஆடவனை பார்த்து நான் இன்னாருக்கு மனைவி தள் 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 என்று சொன்னிச்சான். உடனே அவன் ஒதுங்கினான். அதோட கொஞ்சம் வக்கரமானவன் நிமிர்ந்து மீண்டும் பார்த்தான். நீ என்னை மீண்டும் மீண்டும் பார்த்தால் நான் தள் தள் என்று சொல்ல மாட்டேன், உனக்கு நான் முள் 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 என்று சொல்வது போலே அந்த ஜல் ஜல் என்று ஒலித்த பண்பாடு கலாச்சாரம். கடைசியாக எதை வைத்து, எந்த அளவுகோலை வைத்து தீர்ப்பு சொல்லுவது? ஒரு மகளின் தந்தை என்ற நிலையில் பார்த்து அப்படி நடந்து வரக்குள்ளே நீ உன்னுடைய படப்படைப்பு, உன் முகம் வைத்திருக்கிறத பார்த்தாலும் அம்மா அவனை பார்த்துருவா. இப்போ அவளுக்கு நேரம் இல்லை. தேவயானி என்னானாலும் அந்த சீரியஸ் எப்படியோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு புளி குழம்புக்கு லைட்னிங் கால் போட்டு பாட்டிக்கிட்ட பேசுகிறா. புளி குழம்பை வாட் கேன் ஐ டூங்கிறா. அந்த புளியை எடுத்துக்கோ அப்படிங்கிறா. புளியை எடுத்துக்கிட்டுங்கிறா. அதுக்குள்ளே கரண்ட் கட்டு செல்லு ஆஃப் ஆகிடுது. திருப்பி கேட்கறதுக்குள்ளே புளி கீழே உண்டுது. அதனால் சமையலை போய் யாரும் பண்ணி இங்கே வா என்று சொல்லி கொடுப்பதில்லை. கலாச்சாரங்கள் பதிவுகள் நம்ம அப்பா அம்மா காலில் விழுந்தோம். அம்மா என்றால் ஆ என்றால் உயிரெழுத்து, இம் என்றால் மெய்யெழுத்து, மா என்றால் உயிர் மெய்யெழுத்து. அது போன்றது அப்பா என்று தாயை வணங்கினோம். என் பிள்ளை தாயை வணங்கினான். பெரியவர்கள் வாசலில் சாணி காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாணி தெளித்து போட்டோம், குனிஞ்சு நிமிர்ந்தோம், ஒன்றுமில்லை. அப்படி அரைச்சி சுட்டோம். எல்லா பிள்ளைக்கும் ஹார்ட் அட்டாக்கே கிடையாது. ஜம்முன்னு இருந்தா. கிளவி சும்மா அப்படி 2 ஈடு இட்லி சாப்பிட்டு ஜிம்முன்னு இருந்துட்டு இருந்தா. இப்போ பாருங்க, மிக்சி கட், அதுக்குள்ளே அங்கே ஏதோ ஒரு ஃபோன் கால். வாழ்க்கையை நீங்கள் சவகாரியத்துக்கு சுகமாக வருகிறான், சுபகாரியத்திற்கு சவமாக வருகிறான். பேசுறதில்ல. பேரம் பேத்திகள்கிட்ட யாரும் பேசுறதுக்கு தயாராக இல்லை. உட்காந்து கேட்கறதுக்கு மனசு இல்லை. எய்த்து வீட்டுக்காரனை பற்றி பொறாமை. 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கான், மனசு ரொம்ப தூரத்தில். அதனால் தமிழ் பண்பாடுங்கிறத வச்சு தான் உலகத்தில் இருக்கவங்களாம் இந்தியா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? அழகாக இருக்கணும், 4 கிரகம் உச்சமாக இருக்கணும், 100 கோடி சொத்து இருக்கணும், ஆயப்பன் செத்து போயிருக்கணும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானே ஒழிஞ்சு உண்மை அன்பு. அந்த காலத்தில் காதல் என்பது காமமாக அறியப்பட்டது. இந்த காலத்தில் காமமே காதலாக அறியப்படுகிறது. அதான் முக்கியம். எல்லாருக்கும் அந்த உடல் தேவைகள் இருக்கும். அதற்கு அளவுகோலையும் எல்லையையும் வைத்து வாழ்ந்தான். அதனால் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் சரியாக தான் இருக்கு என்று சொன்னால், நான் என் முகத்தை சரியாக கண்ணாடியில் பார்க்கல, இன்றைய தமிழ்நாட்டு ஊடகங்களை நான் பார்க்கவில்லை என்பது அர்த்தம். ஆனால் ஒரு தமிழனாக, ஒரு கவிஞனாக, ஒரு நடுவராக எதிர்கால தலைமுறைக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனாக இந்த நாடு தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை இழந்து திசை மாறி போய் கொண்டிருக்கிறது என்பது சத்தியம், உறுதி. அதனால் சத்தியமாக இந்த நேரம் விழித்து கொள்ள வேண்டியது, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசாமல், ஒரு தமிழின் அடிமை என்ற முறையிலும், ஒரு கவிஞனுக்கு சமூக அக்கறை உள்ளது என்ற நிலையிலும், தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சீரழிந்து விட்டது, திசை மாறி போய்விட்டது, திரும்ப மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம்மில் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல. தமிழ் தமிழ் நாம் வணங்கும் தமிழ், பல தலைமுறை கண்ட தமிழ். தமிழ் தமிழ் தமிழ்